வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கம்பு லட்டு எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இந்த கம்பு லட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆயில் நெய் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம நார்மலாக கம்பையும் எக்ஸ்ட்ராவாக 2 பொருள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்க பெரியவங்க யாராவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 10 நாள் வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளில வச்சாலே கெட்டு போகாமல் இருக்கும். இது எப்படி பண்ணாலும் ஃபுல் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பு வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கம்பு வந்து வறுக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் இது மட்டும் நமக்கு வறுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து கம்பு வந்து கொஞ்சம் பொரி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வறுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்லா பொரி வந்திருக்கும். அந்த மாதிரி வந்திருக்கும் போது நீங்கள் எடுத்துருங்க. இதை வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமேலே பொட்டுக்கடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். பொட்டுக்கடலை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் நேரம் வறுத்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வறுபட்டோடனே பார்த்தீங்கன்னா இதையும் வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமே வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அளவு வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நார்மலாக வறுத்த வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமே இதில் வந்து தோல்லாம் பாதி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாலும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பாதி ரிமூவ் பண்ணிட்டு பாதி ரிமூவ் பண்ணாமல் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இது வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நீங்கள் புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா வேர்க்கடலை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வந்து எல்லாத்தையும் ஃபேன் காற்றுல நல்லா வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒன்றொன்றுத்தையும் வந்து ஒரு பக்குவத்தில் அரைக்க போகிறோம். கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரன்னு அரைக்கணும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து அரைச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல பொட்டுக்கடலை வந்து நீங்கள் வந்து நல்லாவே மாவாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம ஆயில் நெய் வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால் பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்ல மாவாக நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமே வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நரன்னு அரைச்சிக்கோங்க. ஏன்னா சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்ம தட்டுப்படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம முந்திரி பருப்பும் அந்த பாதாம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா நம்ம நெய்யில் வறுத்து போடணும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வேர்க்கடலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணியை பொறுத்த வரைக்கும் கம்பு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பில் வந்து தண்ணி வந்து 2.5 கப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த அளவு சேர்க்குறோமோ அப்போ தான் வந்து கம்பு வந்து நல்லா வந்து வேகணும். இப்போ வந்து வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இதை வந்து கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து மண் இருக்க வெல்லமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாவு வெல்லமாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் வெல்லம், அதனால் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் நாங்கள். இந்த கம்பு லட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாவு வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சொட்டு மண் இருந்தால் கூட உங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம சட்டியில் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்படியே வேணால் ஆட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேலு கம்பு மாவை ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கொதி வரும்போது நல்லா சேர்க்குறீங்களோ கம்பு மாவு அந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போது நல்லா வந்து சேர்க்க ஆரம்பிங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறமேலு உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எந்த ஒரு சிறுதானியமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த நெஞ்செரிச்சல் மாதிரி வராமல் இருக்கும். இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டு வேக வைங்க. இந்த தண்ணியிலேயே நம்ம வேக வச்சோன்னு வைங்களேன் நல்லா வந்து நல்லா பக்குவத்துக்கு நல்லா வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கொதி வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு பொட்டுக்கடலை மாவு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டாலே போதும். ஒரு 2 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷம் கிளறி விட்டாலே போதும். நல்லா வந்து அந்த ஈரப்பசையெல்லாம் நல்லா இருத்துரும். நல்லா
கொஞ்ச நேரத்துலேயே அந்த கட்டி ஆகிடும். நமக்கு அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு கொஞ்சம் நல்லா வந்துடும். இந்த டைமில் வந்து ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறமேலு வேர்க்கடலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வேகணும்னுலாம் அவசியம் இல்லை. பொட்டுக்கடலை மாவு வந்து கொஞ்சம் கொதியிலே வந்து இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு பாதாம் அந்த மாதிரி சேர்க்கணுன்னா நீங்கள் நெய்யில் வறுக்காமல் சேர்க்கணுன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முந்திரி பருப்பு பாதாம் நார்மலாக சூடான சட்டியில் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து அது சேர்க்கணுன்னா அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே வந்து உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் வந்து ஹீட்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் ஈரப்பசையும் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுங்க. ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போதே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சொட்டு ஆயிலும் இல்லை, நம்ம வந்து நெய்யும் இல்லை. இந்த சத்துருண்டைக்கு தேவையான ஆயில்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த வேர்க்கடலையிலேருந்து நமக்கு வந்து கிடச்சிரும். நம்ம அரைச்சி நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அப்போயே வந்து வெளியில் வந்திருக்கும். அதை வச்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ஸ்கூலுக்கு போகிறவங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, காலையில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட முடியாமல் போகிறவங்க வந்து ஒரே ஒரு உருண்டை மட்டும் சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா எடுத்துகிட்டு கூட போய் அங்கே வச்சு கூட சாப்பிட்டுக்க சொல்லுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.